ஆண்டாள் கெட்டப்பில் தமிழச்சி தங்கபாண்டியன். அடுத்து கன்னியாஸ்திரி வேடமா? அர்ஜுன் சம்பத் சர்ச்சை. திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் மார்கழி பிறப்பை ஒட்டி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆண்டாள் வேடத்தில் இருப்பது போல் புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்து சமய தெய்வங்களை, நம்பிக்கைகளை மட்டும் குறிவைத்து இழித்து பழித்து கேலி கிண்டல் செய்து அவமதித்து பேசும் பொழுது அமைதி காத்த தமிழச்சி இன்று ஆண்டாள் வேஷம் போடுகிறார் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் விமர்சித்துள்ளார். திமுக எம்பி தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் சகோதரியுமான தமிழச்சி தங்கபாண்டியன் ஆண்டாள் வேடத்தில் இருக்கும் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே என்ற பாடலோடு அவர் வெளியிட்டிருக்கும் புகைப்படங்களுக்கு லைக்குகள் குவிந்து வருகிறது. பாரம்பரிய திமுக குடும்பத்தைச் சேர்ந்த தமிழச்சி தங்கபாண்டியன் தமிழ்நாடு முன்னாள் வணிக வரித்துறை அமைச்சர் தங்கபாண்டியனின் மகள் என்பதும், தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் உடன்பிறந்த சகோதரி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்து சமய தெய்வங்களை, நம்பிக்கைகளை மட்டும் குறிவைத்து இழித்து பழித்து கேலி கிண்டல் செய்து அவமதித்து பேசும் பொழுது அமைதி காத்த தமிழச்சி இன்று ஆண்டாள் வேஷம் போடுகிறார் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் விமர்சித்துள்ளார். தன்னை ஆண்டாள் கோலத்தில் அலங்கரித்து இன்ஸ்டாகிராமில் படத்தை வெளியிட்டு விளம்பரம் தேடிக்கொள்கிறார். திமுக கவிஞர் ஆண்டாள் தாயாரை இழிவுபடுத்திய பொழுது ஆண்டாள் வேட தமிழச்சி எங்கே போனார்? கம்யூனிஸ்டுகள் மற்றும் திராவிடர் கழக பேச்சாளர்கள் இந்து சமய தெய்வங்களை, நம்பிக்கைகளை மட்டும் குறிவைத்து இழித்து பழித்து கேலி கிண்டல் செய்து அவமதித்து பேசும் பொழுது அமைதி காத்த தமிழச்சி இன்று ஆண்டாள் வேஷம் போடுகிறார். விரைவில் முஸ்லிம் பெண்மணி வேடம் அணிந்தும் கன்னியாஸ்திரி கோலத்திலும் தன்னை அலங்கரித்து படத்தை இன்ஸ்டாகிராமில் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த இரட்டை வேடத்தை தமிழர்கள் ரசிப்பார்களா என கூறியுள்ளார்.